ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ கோயில்கள், இந்து கோயில்களில் அந்த மூலவர் அப்படின்னு சொல்கிற அந்த மெயினான சிலை இருக்கக்கூடிய அந்த மூலஸ்தானம் எப்போவுமே இருட்டாகவே இருக்கும். அதுக்கு கேட்டெல்லாம் வேறு போடுறாங்கன்ட்டு நாஸ்திகர்கள் நக்கல் பண்ணுவாங்க. என்னடாக்கு உங்களை காப்பாற்ற வேண்டிய கடவுளையே கேட்டு போட்டு காப்பாற்ற வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு நக்கல் பண்ணுவாங்க. ஸோ அது ஏன் இருட்டாக வச்சுருக்கிறாங்க? எல்லாத்துக்கும் மேலே வெளியில் 2 காவலாளிகள் வேறு நிற்பாங்க. அதாவது காவல் தெய்வங்கள் சிலை இருக்கும். எப்போவுமே மூலவருக்கு வெளியில் 2 காவல் தெய்வங்கள், அது ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம், அது நிற்கும். அது ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த இந்து தெய்வங்கள்னு நம்ம வழிபடுறவங்க எல்லோரும் ஒரு காலத்தில் உலகத்தையே ஆட்சி செய்த ராஜா ராணிகள். அப்போ உலகமாக இருந்ததே பாரத பூமி தான். ஆனால் உலகத்தை ஆண்டதுக்காக நாம் இப்போ வழிபடலை. இப்போ நாம் வழிபடுறதுக்கு காரணம் அவங்க எப்படி ராஜா ஆனாங்க, அதற்காக தான் வழிபடுறோம். ஏன்னா அவங்க ராஜா ஆகிற அந்த முயற்சியில் உலகத்துக்கே நன்மை இருக்குது. ஏன்னா ஜென்ரலாக நம்ம படிக்கிற வரலாறு புஸ்தகத்தில் ஏற்கனவே இருக்கிற ஒரு நாட்டை அபகரிக்கிறாங்க. ஆனால் இந்து தெய்வங்கள் அபகரிக்கலை, ராஜ்யத்தை உருவாக்குனாங்க. ராஜ்யமே இல்லாத காலகட்டத்தில் அதோடைய நினைவாக நீங்கள் பைபிளில் பார்த்திங்கன்னா ராஜ்யமே இல்லாமல் இருந்தது. அப்புறம் கடவுள்கிட்ட கேட்டோம், கடவுள் ராஜ்யத்தை உருவாக்குனார். ஸோ அதில் முதல் ராஜாவாக சாலமன் ஆகிறதா காட்டுவாங்க. ஸோ அது ஒரு விதத்தில் இந்து தெய்வங்களுடைய வரலாறு தான் அது. ஸோ இந்த இந்து தெய்வங்கள் எப்போ இந்த பூமியை ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா 5000 வருடத்திற்கு முன்பு. அப்போ இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது. 2500 வருடத்திற்கு சொர்க்கமாக இருந்தது. அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டுமொத்த பூமியுமே நரகமாக மாறுது. அதாவது பாவம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. முதல் 2500 வருடத்துக்கு காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னென்னு அங்கே இருக்கிற யாருக்கும் தெரியாது. அவ்வளோ பரிசுத்தமாக இருந்ததுனால தான் அந்த தெய்வங்களை நாம் கோயில் கட்டி கும்பிடுறோம். ஆனால் அந்த தெய்வங்கள் சத்தியுகத்தின் தொடக்கத்தில் இல்லையா, சத்தியுகம் திரேதாயுகம் 2 சேர்ந்து சொர்க்கம். சத்தியுகத்தின் தொடக்கத்தில் அவ்வளோ பரிசுத்தமாக இருந்தாங்களே, அதுக்கு முன்னாடி ஜென்மம் எப்படி இருந்தாங்க தெரியுமா? ரொம்ப ரொம்ப குப்பையாக இருந்தாங்க. அதுதான் கலியுகம். இது 5000 வருட காலச்சக்கரம். திரும்ப 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 இது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். சத்தியுகம் முடிந்தால் திரேதாயுகம் வரும், துவாபர யுகம் வரும், கலியுகம் வரும், மறுபடியும் சத்தியுகம் வரும். ஆனால் சத்தியுகத்தில் இருக்கக்கூடிய குணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மோசமாக ஆகும். பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கான கதையாக தான் இருக்கும். ஆனால் குரங்கு மறுபடியும் பிள்ளையார் ஆகிறது தான் இங்கே விஷயமே. அப்படி பிள்ளையாரான குரங்கை தான் நம்ம ஆஞ்சநேயர் அப்படின்ட்டு வழிபடுறோம். அந்த குரங்கு வேறு யாரும் இல்லை, நாம தான். அதனால தான் ஆஞ்சநேயர் சின்ன வயசில் ரொம்ப சில்மிஷம் பண்ணுறதாக காட்டுவாங்க. ஸோ அப்படி இருந்த நாம் இப்போ இல்லையா, அதாவது சத்தியுகத்தில் தேவதை ஆனவர்கள் அதுக்கு முன்னாடி கலியுகத்தில் சாதாரண மனிதர்களாக இருந்த மாதிரி தான் இப்போ நாம் இருக்கிறோம். ஆக்சுவலாக நாமளே தான் சொர்க்கத்தில் தேவதையாக இருந்து மறுஜன்மம் எடுத்து இப்போ கலியுகத்தில் இருக்கிறோம். இப்போ மீண்டும் சத்தியுகத்துக்கு போகணும். அதுக்கு கடவுள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இன்றைக்கி கலியுகத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை தூண்டக்கூடிய விஷயந்தான் எல்லா இடத்துலையும் நடக்குது. அதுக்கு காரணம், அடிப்படை காரணம் என்னென்னா, நம்மளை அழியக்கூடிய உடம்புன்னு நினச்சிக்கிறோம். ஆனால் சொர்க்கத்தில் யாரும் தன்னை அழியக்கூடிய உடம்புன்னு நினைக்க மாட்டாங்க. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான் அப்படின்னு உணர்வாங்க. ஆத்மானா உயிர். அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மாவின் தந்தை தான் சிவ பரமாத்மா. அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். இந்த உலகத்தை தான் பரந்தாமம், பரலோகம்னு சொல்கிறோம். அந்த ஒரு இறைவனைத்தான் சிவன் இந்துக்களும், அல்லான்னு முஸ்லீம்களும், பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவர் தான். அந்த ஒரு கடவுள் தான் கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறதுனால அந்த பிரம்மாவை வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மா குமார் குமாரிகள்.
ஸோ இந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். இல்லை பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னு நீங்கள் போட்டிங்கன்னா கூட அந்த முரளியை கேட்கலாம். அதுதான் இறைவனுடைய நேரடி ஞானம். அந்த ஞானத்துடைய சாரம் என்ன அப்படின்னா, உடல்ன்ற உணர்வில் வந்து தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழுந்தீங்க. இதை தூண்டக்கூடிய விஷயந்தான் சுற்றி நடக்குது. அதனால் சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தை பார்த்தும் பார்க்காமல் கேட்டும் கேட்காமல் இருக்கணும். உடல் உணர்வை தூண்டக்கூடிய எந்த விஷயத்தையும் நீங்கள் பார்க்கவோ கேட்கவோ நினைக்கவோ கூடாது அப்படின்னு கடவுள் சொல்கிறார். யாருக்கு சொல்கிறாரு? ஆத்மாவுக்கு சொல்கிறார். அந்த ஆத்மாவில் தான் மனம், புத்தி, சமஸ்காரம்னு 3 சூக்ஷ்ம சக்திகள் இருக்குது. ஸோ மனம் வந்து எண்ணங்களை உருவாக்கும். ஆனால் எதன் ஆதாரத்தில் அந்த எண்ணம் உருவாகுதுன்னா, ஏற்கனவே என்ன நம்ம உள்ளே போட்டிருக்கிறோமோ அதன் ஆதாரத்தில். ஸோ ஏற்கனவே உள்ளே போட்டது தான் அந்த பதிவை தான் சமஸ்காரம்னு சொல்கிறோம். ஒருத்தன் மோசமானவன் ஒருத்தவங்க சொல்லி கேட்டிங்கன்னா அவனை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு அந்த எண்ணம் தான் வருது. அப்போ ஒருத்தன் மோசமானவன் சொன்னது உள்ளே போச்சு இல்லையா, அது சமஸ்காரம். ஆனால் அவன் சொன்னதை நீங்கள் ஏன் நம்புனீங்க? அவன் பொய் கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? அவனுக்கு வேறு வேலை இல்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா அது உள்ளே போயிருக்காது. அப்படி ஃபில்டர் பண்ணுற வேலையை தான் புத்தி பண்ணும். அவன் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கலாமா வேண்டாமா, பார்க்குறத நம்பலாமா வேண்டாமா, இதை யோசிக்கிறது தான் புத்தியோடைய வேலை. இப்போ கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கலியுகம் அழிந்து சத்தியுகம் வரப்போகுது. சத்தியுகத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரமே இருக்காது. அந்த மாதிரி உலகத்துக்கு நீங்கள் போகணுன்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை தூண்டக்கூடிய எதையும் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, கேட்கக்கூடாது, எல்லாத்துக்கும் மேலே உள்ள அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு புத்தி ஃபுல் அலர்ட்டாக இருக்கணும். அப்போ புத்தி ஒரு விதத்தில் காவலாளி மாதிரி. இந்த புத்தியைத்தான் அங்கே காவல் தெய்வங்களாக மூலவருக்கு வெளியில் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. அப்போ உள்ளே இருக்கிற ஒரு மூலவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு நான் ஆத்மா உடம்பு கிடையாதுன்ற உணர்வோட சிவ பரமாத்மாவையே நினச்சிட்டு இருக்கிறார். என்னுடைய அப்பா, அவரை நினைத்து நினைத்து அவரை மாதிரியே தூய்மையாகி நான் சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். உடல்ன்ற உணர்வையே மறக்கிறாங்க. ஏன் அந்த மூலவர் சிலை இருக்கக்கூடிய அந்த மூலஸ்தானம் கர்ப்பகிரகம் இருட்டாக இருக்குது அப்படின்னா, லைட்டு போட்டால் உங்களுக்கு என்ன தெரியும்? உடம்பு தெரியும் இல்லையா? அந்த உடம்பு தெரியக்கூடாது. ஏன்னா அவங்க அந்த உடல் உணர்வில் இல்லை, ஆத்ம உணர்வில் தான் இருக்கிறாங்க. உண்மையில் அந்த தீவார்த்தனை காட்டும்போது அந்த வெளிச்சத்தில் அந்த முகத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஆத்மாவை தான் பார்க்கணும். அந்த ஆத்மா தான் அந்த தீபம். ஸோ அப்படி அவங்க ஃபுல் ஆத்ம உணர்வில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அங்கே லைட்டு போடலை. ஸோ நிறைய பேர் இதை தவற புரிஞ்சுக்கிட்டா, அந்த காலத்தில் வெளிச்சம் இல்லை அதனால் லைட்டு போடலை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்போ கூட உள்ளே கூட விளக்கு ஏற்ற மாட்டாங்க. அதாவது அந்த சாமி தெரிகிற அளவுக்கு ஏற்ற மாட்டாங்க. ஸோ அப்போ அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது. அது பக்தியில் வெளிப்பட்டு இருக்குது, அவங்களுக்கும் தெரியாது. அதை கடவுள் சொல்கிறார், அதை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். ஆனால் பரவாயில்ல, இப்போ நாம் மீண்டும் தெய்வம் ஆக வேண்டிய நேரம் வந்துடுச்சு இல்லையா? ஆத்மான்றதே மறந்து கிடக்கிறது தான் செத்து போனதுக்கு சமம். அப்படி செத்து போன நம்மளை எழுப்புறார், நீ உடம்பு கிடையாது ஆத்மான்னு. இதை தான் பைபிளில் இறுதியில் கல்லறையிலிருந்து எழுப்புவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ உங்களை எழுப்புறதுக்கான ஒரு கருவியாக இந்த வீடியோ அமைஞ்சது அப்படின்னா அவசியம் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.